ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், இப்போ வந்து ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். நான் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவை வச்சுருக்கேன். நம்ம சிம்பிளான உப்புமா செஞ்சுக்கலாம். நல்லா இது வதங்கினோடனே தண்ணி வந்து 1க்கு 2.5 தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். 1க்கு 2.5 உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1க்கு 2.5 தண்ணி 2.5 டம்ளரில் அளந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம சம்பா ரவையை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் வச்சுட்ட பிறகு 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க.